அல்லேலூயா! உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும், நலத்தோடும், ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில எலியாவை குறித்து பார்க்கிறோம். ஒண்ணா ஒ 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இவர் 450 தீர்க்கதரிசிகள பாகாலின் தீர்க்கதரிசிகள இஸ்ரவேலின் கர்த்தருடைய தீர்க்கதரிசி இவரு மாத்திரம் தான் இருக்கிறாரு. பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரை அவர் கொன்னதுனால, யெசபேல் என்ன பண்ணிடுறாங்க, நாளைக்கு நேரத்துக்கு ஒன்று நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னோன்னா பயந்து போய் என்ன பண்ணுறாரு, போயிட்டு ஒரு மரத்தின் கீழே படுத்து தூங்கிட்டு இருப்பார். அப்போ தூதர் வந்து என்ன தட்டி எழுப்பி ஆகாரம் கொடுத்து, நீ போ, இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், சாப்பிடுங்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சாப்பிட்டு மறுபடியும் படுத்துக்கிறாரு. மறுபடியும் எழுப்பி ஆகாரத்தை கொடுத்து புறப்பட்டு போ, வெகு தூரம் போகணும்னு சொல்லி. அதன் பிறகு அவர் சாப்பிட்டு 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்கிற தேவனுடைய பருவதம் மட்டும் போகிறார். அங்கே ஆண்டவர் அவரோட பேசுகிறார். அதன் பிறகு ஆண்டவர் பேசுகிறாரு. பெருங்காற்று வருது, புயல் வருது, அக்கினி வருது, பூமியெல்லாம் பிளக்குது, கண்மலை பிளக்குது, மெல்லிய காற்று வீசுது. அப்போ கர்த்தர் வர்றாரு. உடனே கர்த்தர் வச்சு சொல்கிறாரு, நீ புறப்பட்டு போ, போய் என்ன பண்ணுற, எலிசாவை உன் பேரில் தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணு அப்படிங்கிறாரு. ராஜாவாக யெகூவை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் புறப்பட்டு போய் 12 ஏறு கட்டி பூட்டி உழுதுகிட்டு இருக்கிற எலிசா மேலே தன்னுடைய சால்வை போட்டோன்னே அவர் என்ன பண்ணுறாரு, அவர் போய் என்னுடைய அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரேன், எனக்கு அனுமதி கொடுன்னு சொல்கிறாரு. சரி போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவர் போயிட்டு அவங்க அந்த ஏர் ஓட்டிகிட்டு இருந்தார் பாருங்க, 12வது ஏர். அந்த ஏர் கலப்பையால் அந்த மரத்தால் அந்த மாட்டை அடித்து சமைச்சு எல்லா ஜனங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க அப்பா அம்மா சந்திச்சுட்டு மறுபடியும் வந்து எலியாவுக்கு அவர் ஊழியம் செய்கிறார். பிறகு அந்த விவசாய வேலைக்கு மற்ற வேலைக்கு அவர் திரும்பி போகவில்லை. கடைசி வரல எலியா ஐயா கூட இருந்து அவர் உடன் ஊழியராக அந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் அப்படி அழைக்கப்பட்டவர்கள் அதே நிலையில் ஊழியத்தை அழைத்தா கஷ்டமோ நனுசமோ பாடோ துன்பமோ வேதனையோ அதில் நிலைத்திருக்கிறார்களா, நிலைத்து இருக்கிறோமா, நம்ம எண்ணி பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா.